Hello friends, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார் விக்கிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து விசாக்கா கேட்டிருக்காங்க. டெக்ஸ்சர் பேஸ்ட்டை ஹோம்மேடா எப்படி ரெடி பண்றது அதை வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கோவிந்தராஜுலு யுவராஜ்ங்கிற அக்கவுண்ட்ல இருந்து மோகனப்பிரியா கேட்டிருக்காங்க. சூப்பர் மேம் ப்ளீஸ் மேக் டெக்ஸ்சர் பேஸ்ட் அப்படின்னு இவங்களுமே டெக்ஸ்சர் பேஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஹோம்மேட் டெக்ஸ்சர் பேஸ்ட். இதை வந்து நான் 2 மெத்தடில் செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த மெட்டீரியல் உங்ககிட்ட வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறேங்க. ஹோம்மேடாக பெயிண்ட் ப்ரஷ், அப்புறம் வந்து கிளிட்டர்ஸ், ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஷீட், இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்குற எல்லா வீடியோவையுமே ஒவ்வொரு நாளாக நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, தினமும் ஒரு வீடியோ எப்படியும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் செய்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிளாஸ் அல்லது பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது செய்கிறதுக்கு பேபி பவுடர் தேவைப்படும். நான் வந்து ஜான்சன்ஸ் பேபி பவுடர் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த பேபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பைரியான பேபி பவுடர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு பேபி பவுடர் எடுத்திருக்கேன். அதே போல் 2 கப் அளவுக்கு ஒயிட் க்ளூ சேர்த்துக்கிறேன். மெஷர்மெண்ட் இதுதான். 2 கப் பேபி பவுடருக்கு 2 கப் க்ளூ. உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பூனில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் மெஷர் பண்ணாலும், டேபிள் ஸ்பூனில் மெஷர் பண்ணாலும், அல்லது கப்பில் மெஷர் பண்ணாலும் ஈக்குவலாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2 கப் பவுடருக்கு 2 கப் க்ளூ. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பெயிண்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மீனாக்காரி பெயிண்டிங்கோ அல்லது அப்ட்ராக்ட் பெயிண்டிங்கோ ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பெயிண்டிங் பண்ணும்போது அழகாக தான் இருக்கும். ஆனால் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்துடும் அதுக்கு மேலே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ்க்காவது நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி இந்த மிஸ்டேக் பண்ணேன், அதனால தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்திருக்கேங்க. இதில் தான் நான் வந்து இன்னைக்கு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நானே ரெடி பண்ண ஸ்டென்சில். இதை வச்சு தான் நான் இன்னைக்கு பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி வால் பெயிண்டிங் பண்ணலாம். டேபிள், அப்புறம் வந்து வுட்டு, அப்புறம் கேன்வாஸ், பாட்டில் ஆர்ட் எல்லாமே நீங்கள் இதை பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோன் மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி செஞ்சுட்டு அந்த கோனில் இதை நீங்கள் ஊற்றி வச்சுட்டு மீனாக்காரி பெயிண்டிங் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டென்சிலை நான் எடுத்துடுறேன். இது நல்லா இருந்துச்சு. பிரைட்டான ஒரு ஒயிட் கலரில் இது இருந்துச்சு. ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இந்த பவுடரில் செய்கிற இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அடுத்த மெத்தட் வந்து நான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறேங்க. இப்போ நான் 3 ஃப்ளவர் டிசைன் மட்டும் நான் இதில் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். மீதி எல்லாமே நான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணி செய்கிற அந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது நல்லா இருந்துச்சு. உங்ககிட்ட பவுடர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ 2வது மெத்தடில் டெக்ஸ்சர் பேஸ்ட் செய்கிறதுக்காக நான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 2 கப் எடுத்துக்கிறேன். இதுவும் அப்படிதாங்க. உங்களுக்கு வந்து அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தான் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டீஸ்பூன்லேயோ அல்லது டேபிள் ஸ்பூன்லேயோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்த டம்ளரில் சேர்த்துட்டேன். அதே போல் 2 கப் அளவுக்கு க்ளூவும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒயிட் க்ளூ சேர்த்துக்கிறேன். ஸ்கூல் க்ளூ இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஃபெவிகால் இருந்ததுன்னா ஃபெவிகால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே நீங்கள் 2யுமே நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த விதமான லம்ஸும் இருக்கக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்க இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அதே ஸ்டென்சில் தான் நான் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணியே நான் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிற இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே குயிக்காக ட்ரை ஆகிடும். பவுடரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ரொம்ப குயிக்காக ட்ரை ஆயிரும். அது மாதிரி ஸ்மட்ஜ் ஆகாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டில் ஆர்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். வால் பெயிண்டிங் பண்ணுறதுக்குமே நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.